தமிழ்நாடு அரசியல்ல கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினை இன்னைக்கு சட்டமன்றத்துல வச்சு பார்த்திருக்கிறாரு. பொதுவா சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில இருந்து அவர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா வருவாரு, கையெழுத்து போடுவாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு. ஆனா பட்ஜெட் கூட்டத்தொடரான கடைசி நாளான இன்னைக்கு அவரு சட்டமன்றத்திலே காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா அவரை பார்த்து சிரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினும் அதுக்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஎம் ஆபீஸ்ல வச்சு ஓ பன்னீர்செல்வம் மு.க. ஸ்டாலினை பார்த்திருக்கிறாரு. பார்த்ததோடு மட்டும் இல்லாம பூங்கத்தெல்லாம் கொடுத்தும் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவரு அந்த கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள்ல தீவிரமா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் கூட இருந்த எல்லாருமே அவரை விட்டு போயிட்டதுனால தனி கட்சி ஆரம்பிக்கலாமா இல்லாட்டி திமுகவில் சேர்ந்துடலாமா அப்படின்ற ஒரு யோசனையில அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துல மு.க. ஸ்டாலினை சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சு சந்திச்சிருக்கிறாரு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல அவர் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை இந்த தேர்தலில் தோக்கடிக்கிறதுக்கான அத்தனை வேலைகள்லையும் அவரு மும்முரமா ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றது இந்த சந்திப்பின் மூலியமா வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?